கடலே வா கதித்த தயாபராவா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா கருணை கடலே வா கதித்த தயாபராவா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. திருவருகை கால மலர் வளையத்தின் இளஞ்சிவப்பு நிற மூன்றாவது மெழுகுதிரியானது இடையர்களின் மெழுகுதிரி எனப்படுகிறது. இத்திரி மெசியாவின் பிறப்பை கேட்டு அகமகிழ்ந்து அக்குழந்தையை காண விரைந்து சென்ற இடையர்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது நம்முள் மகிழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்றுகிறது. இயேசுவின் பிறப்பில் இந்த உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை உணர்ந்தது. பாமரர்களுக்கும் கடைநிலையில் இருப்பவர்களுக்கும் கூட கடவுள் நிச்சயம் வெளிப்படுத்துவார் என்பதை மெசியாவின் பிறப்பு இடையர்களுக்கு சொல்லப்பட்ட நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நிறைவான நிலையான மகிழ்ச்சிக்காக ஏங்கி நிற்கும் நம் மனங்களுக்குள் இறைவன் தன்னுடைய பேரின்பத்தை ஊற்றி நிறைத்திட அருள் வேண்டுவோம். எங்கும் மகிழ்ச்சியை விதைக்க உறுதி கொண்டவர்களாய் மகிழ்வின் மன்னனை வரவேற்போம். ஓ உதயமே, நிலையான ஒளிச்சுடரே, மகிழ்ச்சியின் விளைநிலமே வாரா. திருமுழுக்கு யோவான் முழக்கமிட்ட வரவிருக்கும் மெசியாவே, ஒளியை வீசுவார். ஆதோனாயே ஆனந்தமே, அவனுடன் காத்திருக்கும் அடியவரை சந்திக்க கடலே வா கதித்த தயாபராவா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. இம்மானுவேல் இயேசுநாதா, எங்கள் பாவத்தோற்றும் தீர ஏகும் மறைவாமகம் கருணை கடலே வா கதித்த தயாபராவா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதரர் சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி பக்தர்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த 3வது வாரம் மகிழ்ச்சியின் வாரமாக நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியின் இறைவன் பாவத்தினாலும் சாத்தானின் சூழ்ச்சிகளினாலும் அடிமைத் தலைகளினாலும் மனித இயலாமைகளினாலும் பாவத்தில் உழல்கின்ற மக்களை தன்னுடைய பேரன்பினால் மீட்படைய செய்ய, அவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களிலிருந்து அவர்களை மன்னிக்க அவர்களை தேடி வருகின்றவராக இருக்கின்ற கடவுள் இன்று நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க, பாவங்களை விட்டுவிட்டு, பாவம் சார்ந்த சூழ்நிலைகளை விட்டுவிட்டு, பாவம் சார்ந்த மனநிலைகளை விட்டுவிட்டு நாம் ஆண்டவர் தருகின்ற நிலையான மகிழ்ச்சியில் பங்கெடுக்க, அதில் மகிழ்ந்திருக்க, அதில் திளைந்திருக்க, அதில் வாழ, அதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று இந்த திருவழிபாட்டின் வழியாக இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அன்பு பிள்ளைகளாகிய அன்பு மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு கணம் நம்மை சற்று ஆன்ம சோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த மேலான பேரின்பத்தையும் பெரும் வாழ்வையும் நாம் அன்றாடம் அவரோடு இணைந்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நம்மை நாமே முன்னிறுத்தி நம்முடைய பாவ இயலாமைகளில் உழன்று பாவம் செய்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து ஆண்டவர் நமக்கென்று தருகின்ற மகிழ்ச்சியில் மகிழ்ந்திருக்க அந்த வரத்தை வேண்டி நாம் இந்த திருப்பலியிலே ஒன்றிணைவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்று மனமறிந்து மன்னிப்பு வேண்டுவோமாக. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடைகளை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவாம், தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிஷா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பணிதனிலும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெரும் மகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 1, 2a மற்றும் 10 முதல் 11 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் பூரிப்படையும். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார்.
அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடவுள் உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் காப்பாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 5 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 24 வரை. சகோதரர் சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறைவாக்குகளை புறக்கணிக்கவும் வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 6 முதல் 8, 19 முதல் 28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார்.
அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மகிழ்ச்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் என் பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை திருவருகை கால 3வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறாக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக நமக்கு தரப்பட வேண்டும்? நாம் ஏன் இந்த மகிழ்ச்சியை நாம் தியானிக்க வேண்டும் என்பதை இந்த மறையுரை சிந்தனையிலே நாம் கேட்போம். மகிழ்ச்சி என்பது என்ன? இந்த உலகம் தரும் மகிழ்ச்சி என்பது உண்ணுவது, உறங்குவது, பல பதவிகள் வகிப்பது என இந்த உலகம் பல மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மகிழ்ச்சி எல்லாம் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கும் மகிழ்ச்சி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆமாதானே? ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. பள்ளி கல்லூரிகள், நாம் பணி செய்யும் இடங்களில் எல்லாம் விடுமுறை தரப்படுகிறது. மெத்தை இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, வலைத்தளம் இருக்கிறது. இவைகளிலெல்லாம் மூழ்கி நாம் ஓய்வெடுக்கிறோம். இறுதியாக அந்த நாளை மகிழ்ச்சியாக நாம் கழிக்கிறோம். இதுவல்ல மகிழ்ச்சி, இதுவல்ல நாம் சிந்திக்க போகும் மகிழ்ச்சி. நன்றாக உழைத்திடுங்கள், நன்றாக உழைத்திடுங்கள், பொருள் சேர்த்திடுங்கள், நன்கு உண்ணுங்கள், உடைமைகளை சேர்த்திடுங்கள், அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள், அத்தனையும் சேர்த்து வையுங்கள். ஆனால் இதுவல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இந்த மகிழ்ச்சி அல்ல நம்முடைய மகிழ்ச்சி. இவையெல்லாம் உலகம் தருகிற மகிழ்ச்சி, உலகம் தருகிற மகிழ்ச்சி. நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிற மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி, ஆண்டவரின் மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் சந்தேகமாக பார்க்கலாம், இது என்னடா நாம் அறியாத மகிழ்ச்சியாக இருக்கிறதே என்று. ஆம், இன்று நாம் தியானிக்கிற மகிழ்ச்சி இந்த உலகம் தரும் மகிழ்ச்சி அல்ல. இந்த உலகம் தரும் மகிழ்ச்சி நிலையானது அல்ல, அழிந்து போகக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நமக்கு தருகிற இன்ப மயக்கம் தான் இந்த மகிழ்ச்சி. ஆனால் நிலையான மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று உண்டு. அதைதான் யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று கூறுகிறார். ஆக என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்படி என்றால் என்ன?
என் மகிழ்ச்சி என்பது, அவருடைய மகிழ்ச்சி என்பது அவர் வாழ்நாள் முழுவதும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே அவரது மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே. எப்படி நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு பெறும்? நாமும் தந்தையின் திருவுள்ளப்படி வாழும்போது, இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி சென்ற வழிமுறைகளின்படி, ஒழுங்குமுறைகளின்படி வாழும்போது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆக மகிழ்ச்சி என்பது இன்னும் உங்களுக்கு புரியவில்லை. அதற்காகத்தான் இதற்கு பதிலாக யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக நாம் எல்லாம் இப்பொழுது துயருறுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம், ஏன் மகிழ்கிறோம், உலகம் தரும் மகிழ்ச்சியை பெறுகிறோம். இவையெல்லாம் நிலையில்லாதவை. ஆம், குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டாக மகப்பேரை குறிப்பிடுகிறார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை கருவிலே சுமக்கும் போது அந்த தாய் எவ்வளவு துன்புறுகிறார்கள். எல்லாத்தையும் பார்த்து சாப்பிடணும், எங்க போனாலும் பார்த்து போகணும், பத்திரமாக அந்த பிள்ளையை அவர்கள் சுமக்க வேண்டும். அந்த பிள்ளையை பிறப்பதற்கு முன்பாக நிறை மாத கர்ப்பிணியாக அந்த பெண் இருக்கும்போது இந்த குழந்தை அறுவை சிகிச்சையில் பிறக்குமா, அறுவை சிகிச்சை இல்லாமல் பிறக்குமா என்கிற பயம், நான் மறுபடியும் உயிரோடு இருப்பேனா, இல்லை இந்த குழந்தை உயிரோடு பிறக்குமா என்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த குழந்தை தாயினுடைய இடப்பக்கத்திலே தவழும் போது மயக்கம் தெளிந்த அந்த தாய் அந்த குழந்தையை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ, அப்பேற்பட்ட மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க போகிறது. அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்பதை அடுத்த வரிகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாராலும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், நான் உங்களை காணும் போது உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என குறிப்பிடுகிறார். ஆக இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் மகிழ்ச்சி, இயேசுவினுடைய வருகையை அவர் குறிப்பிடுகிறார். நான் மீண்டும் வந்து உங்களை காணுவேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை, என்கிற ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக அவரது வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கிறோம். அவரது வருகை எதிர்பார்த்து நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி தான் இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு கொண்டாட்டம் என்பது அவரது வருகைக்காக நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரில் மகிழ்ச்சி என்பது ஆண்டவரின் வருகைக்காக காத்திருப்பது. பெத்லகேம் நகரிலே இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவாக பிறந்தபோது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இடையர்களுக்கும் ஆயர்களுக்கும் ஞானிகளுக்கும் யாரெல்லாம் மெஸ்ஸியா வரப்போகிறார் என்று காத்திருந்தார்களோ அவர்களுக்கு அருளப்பட்டது. நான் சொல்கிறேன், மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இன்னொன்று இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவின் வருகையாக தான் இருக்கும். எனவே நாம் இன்று தியானிக்கிற மகிழ்ச்சி ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கிற அந்த எண்ணம் தான் மகிழ்ச்சியாக இந்த ஞாயிறு நமக்கு சொல்லித் தருகிறது, நமக்கு கற்றுத் தருகிறது. எப்பொழுதும் நமது உள்ளங்களில் ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவார், ஆண்டவரின் வருகை எப்பொழுது நிகழும், எப்படி வேணாலும் நிகழும் என்கிற சிந்தனை நம்முள் இருக்க வேண்டும். அதைத்தான் 2ஆம் வாசகம் நமக்கு குறிப்பிடுகிறது. நல்லவற்றை பற்றி கொள்ளுங்கள், தீயவற்றை விட்டு விலகுங்கள். நல்லவற்றை நாம் பற்றி கொள்ளும் போது, தீமையானவற்றை நாம் விட்டு விலகும் போது ஆண்டவரின் வருகைக்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே ஆண்டவரின் வருகைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுகிறார், நாம் எல்லாம் நமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரின் வருகைக்கான மகிழ்ச்சியை
நம்முடைய புண்ணியங்களாலும் நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையாலும் அதை தொடர்ந்து நாம் எடுத்துக்கொண்டு வாழ்வினுடைய இறுதி நாள் வரை செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆக இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு நமக்கு தரும் செய்தி, ஆண்டவரின் வருகைதான் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆண்டவரின் வருகைத்தான் நமக்கு நிலையான மகிழ்ச்சியை, அழிவில்லாத மகிழ்ச்சியை தரக்கூடியது. எனவே இந்த சிந்தனைகளை முன்னிறுத்தியவர்களாக தொடர்ந்து இத்திருப்பலியிலே ஆண்டவரின் திருவருகைக்காக நம்மையே நாம் மகிழ்ச்சியாக தயாரிப்போம். பலியில் இணைவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காற்றுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அழைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே அதிகார வாழ்வில் உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வளவுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோமாக. திரு அவை நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் கூட்டு ஒருங்கியக்க வாழ்விலும் முழுமையான வாழ்வை கண்டு கொள்ளவும் உற்சாகத்துடன் ஈடுபடவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக வாழ்வில் தனிமை, வறுமை, நோய், துன்பம், விரக்தி இவைகளால் உண்மையான மகிழ்ச்சியை இழந்தவர்கள் உம் திருமகன் இயேசுவின் பிறப்பினால் ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று மகிழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் அருள் கொடைகளால் தூண்டுதல் பெற்று ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரின் தனித்துவத்தையும் புரிந்து கொண்டு ஒற்றுமையை வளர்க்க தேவையான ஆற்றல் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றி உணவிற்காக மீட்பின் எதிர்நோக்கில் மகிழ்ந்திருக்கும் எங்களுக்கு உமது அளவிட முடியாத நலன்களை தந்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் நன்றி உணர்வை உண்மையான நம்பிக்கை செயல்களில் வெளிப்படுத்த வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவர விரும்புவதில்லை.
மக்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் என்றும் எப்பொழுதும் உமது இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உமது அடிமை இறைவாயே உமது அடிமை என்னை நான் உனக்கு தன்னை என்னை நான் உனக்கு தன்னை ஏற்றிடுவார். உன்னொளி துளைந்த தன்னையே வளையும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை இறைவாயே இதோ உமது அடிமை. வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றே வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றே புனிதம் சிந்தும் பூவாயின்று வாழ்விடம் வணங்கிட்டே உமது அடிமை இறைவாயே சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைக்காகவும் மது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கைகள் நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் வானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகதூதர் முதன்மை வானகதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீறு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருகாலம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். எங்கள் பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்களையும், இத்திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அனைவருடைய கருத்துக்களையும், இன்னும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றவர்களுடைய கருத்துக்களையும் நீ நிறைவாய் ஆசிர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார் மற்றும் குழந்தை தெரசம்மாள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் உயர்வு என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையோ மாட்சியோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு உமது அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி என்றும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியான இறைவன் இன்று மகிழ்ச்சியுடன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அதிலும் சிறப்பாக அன்றாடம் அவருடைய திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அவரோடு இணைந்து வாழ, அவரோடு இணைந்து மகிழ நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று அவருடைய இத்திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் அந்த இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மாமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். பாடும் புது கீதம், இந்த உலகம் பாடும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் பாடும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலேவா, அன்பின் மலையேவா, நினைவிடம் நான் வாழ்ந்திடவே, இறைவனில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நான் வாழ்ந்திடவே, இறைவனில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம்முறை மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மன்னவனே